மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு வருவதை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள், நிகழ்வுகள், புதிய அரசியல் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாளையே மாற்றப்படுகிறாரா, மாற்றப்பட மாட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அவர் அமித்ஷா வருகை ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்திருக்கிறார். அதில் அமித்ஷா வருகைக்கும் தமிழக பாஜக தலைவர் மாற்றத்திற்கும் தொடர்பு இல்லை என்றும், பீகார் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை மற்றும் அங்கு கூட்டணி கட்சிகளின் தேவை ஆகியவை தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பீகாருக்கு சென்றுவிட்டு அவர் தமிழகத்திற்கு இன்று இரவு 10-15 மணிக்கு வருகிறார். நாளை மாலை வரை அவர் இருக்கிறார். நாளை மாலைதான் எந்தெந்த கட்சித் தலைவர்களை அவர் சந்திக்கிறார்கள் என்கிற பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றும், இப்போது இறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழக பாஜக தலைவர் தொடர்பான அறிவிப்பு எதையும் அமித்ஷா நாளை வெளியிட மாட்டார் என்றும் அண்ணாமலை தற்போது அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக பாஜக தலைவர் யார் மாற்றப்படுவாரா, புதிய பாஜக தலைவராக யார் அறிவிக்கப்படுவார் என்று கடந்த ஒரு வார காலமாகவே அந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் வரும் 18ஆம் தேதி பெங்களூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக மாநில தலைவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். அதனுடன் தமிழக பாஜக தலைவர் யார் என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்படும் என்று இப்போது உறுதியாகி இருக்கிறது. இதனால் நாளை அமித்ஷா பயணத்தில் புதிய பாஜக தலைவரின் அறிவிப்பு இருக்காது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி மற்றும் கே பி முனுசாமி, வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. செங்கோட்டையன் தனியாக சந்திப்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று ஏற்பட்டுள்ள அந்த பூசலுக்கு கூட காரணம் அமித்ஷாவின் வருகைதான் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அமித்ஷாவை சந்திப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருந்ததாகவும், அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தான் பாமக இருக்கிறது, இருந்த போதிலும் பாமக கூட்டணியில் தொடர்வதற்கு டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை என்பதால் நானே பாமகவின் தலைவர் என்று இன்று பேட்டியளித்து அறிவித்திருக்கிறார். இதனால் பாமகவில் குழப்பம் நீடுகிறது. இதனால் பாமக தரப்பில் நாளை அமித்ஷாவை எவரும் சந்திக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் முக்கிய கூட்டணி கட்சியாக கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையின் போது அன்புமணி ராமதாஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமித்ஷாவின் வருகையில் நாளை பல்வேறு அரசியல் மாற்றங்கள், அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரதி, இந்த பயணத்தின் போது புதிய மாநில தலைவர் அறிவிப்பு இடம்பெறுகிற வாய்ப்பு இருக்குதா? அதிமுகவோட சந்திப்பு நல்ல, அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க. நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்றோம். அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், நாளைக்கு சொல்றோம். இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க. பீகார் இதற்கு முன்பு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க. அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்க பார்க்கணும். முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களை பத்திரிகை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம்.